சொல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் 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 தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தூங்கும் பசும் புல்லே பனி தூங்கும் பசும் புல்லே நின்னுது உன்னாட்டம் நல்ல முத்திரை பொன்னாட்டம் கார்காலத்தில் ஊர்வலத்தில் காதலன் காதலி செல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல நீயும் ஒரு நாணல் என்று நூலிடை என்னிடம் சொல்ல நான் அந்த ஆனந்தம் என் சொல்ல ஒரு வழியா பிச்சாச்சு. அண்ணா அண்ணா எல்லாம் தேடுறது நானு. என்னடா அம்மாவுக்கு சீரியஸா வர சொல்லி தந்தி வந்திருக்குது. அம்மா அம்மா Truly an exciting experience. விஜய் பார்த்தா எவ்வளவு சாது மாதிரி இருக்காரு. அப்படியே காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே மிருகத்தோட மிருகமாயிடுறானா? நோ, கிங் ஆஃப் கிங்ஸ். நீங்க பார்க்காம போயிட்டீங்களப்பா. பார்த்தம்மா, அந்த அருமையான காட்சியை என் கண்ணால பார்த்தேன். பாத்தீங்களா? ஹேமா ரொம்ப துடிச்சிருக்காரியா? அவ தேரி இன்னொரு பொண்ணுக்கு வரவே வராது. அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம். ஹேமா, நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சேன். இப்ப நீ என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். என்ன டாடி? இப்ப உடனே ஒரு கல்யாணம் பண்ணணும். இந்த வயசுலயா? விஜய், அப்பா சொல்றத கேளுங்க. என்ன கால் பேர பேத்தி எடுக்க வேண்டிய வயசுல போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா 4 பேர் கேட்டா சிரிக்க மாட்டாங்க. யூ ஆர் நாட் ஜங்கிள் கிங், ஜங்கிள் ஃபூல். நான் சொன்ன கல்யாணம் ஹேமாவுக்கு. ஹேமா கல்யாணமா? ஆமா, மாப்பிளையும் பார்த்தாச்சு. அப்பா, ஏன் கல்யாணத்துக்கு இப்போ என்னப்பா அவசரம்? ஆமாமா, என்ன அவசரம்? ஹேமாவுக்கு என்ன வயசாயா போச்சு? வாட் நான்சென்ஸ்! பொண்ணு முத்தி போனாலும் புடலங்கா முத்தி போனாலும் ஒண்ணுக்கு உபயோகப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, தெரியாது? அப்படி ஒண்ணு முத்தி போன படலங்க இங்க யாரும் இல்ல டாடி. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ரைட் அக்கல், இஷ்டமில்லாத கல்யாணத்தை நீங்க செய்யக்கூடாது, அது நடக்கவும் கூடாது. அதை கேட்கறதுக்கு நீயா? இவ என்னுடைய மக, என்னுடைய இஷ்டம். இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். சும்மா அப்படியே நிப்பேன், எப்படி எல்லாம் சொல்ல? நான் எப்படி சொல்றது? நீங்க சொல்லுங்க. பெரிய ஃபார் ரிட்டர்ன்ட். நீ ஜங்கிள் கிங் சொன்னா உங்க அப்பா தானே சொல்லு. நீங்க சொல்லுங்க. அப்பா கிட்ட லிபர்ட்டி ஜாஸ்தி வந்து நீ சொல்லு. நான் எப்படி சொல்ல? என்ன கச்சமுச்சாங்க? கச்சமுச்சா ஒண்ணு இல்ல அக்கல். வந்து ஹேமாவும் நானும் ஹேமாவும், ஹேமாவும் நானும் ஹேமாவும். ஹேமாவும் நானும் ஹேமாவும் எத்தனை தடவை சொல்லுவேன்? உடனே
கேமா வா வீட்டுக்கு போலாம். அங்கிள் இது அநியாயம். அக்கிரமா. நாங்க 2 பேரும் காதலிச்சிட்டோம், கல்யாணம் பண்ணத முடிவு பண்ணிட்டோம். மண்டூசுங்களா, நீங்க என்ன முடிவு பண்றது? ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நாங்க 2 பேரும் முடிவு கட்டிட்டோம். அங்கிள் விஜய், அவர் காலை தொட்டு கும்பிடு. நோ 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 நோ, ஆசீர்வாதத்தை வேஸ்ட் பண்ணாதே. பாத பூஜையை பந்தல்ல வச்சுக்கலாம். சிஸ்டர், நல்ல நாள் பார்த்து தகவல் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். சரி. விஜய், ஆர் யூ ஹாப்பி? மோகன், 2 நாள் இல்ல 2 நிமிஷம் கூட அவகாசம் கொடுக்க முடியாது. மிஸ்டர் மோகன், ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல மிருகங்களை கொடு. அண்டர்ஸ்டாண்ட்? சார், இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா? பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் மிருகம் வரல, பணம் வரல. இன்னும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? சார், விஜய் சொன்னா முன்ன பின்ன இருக்கும். ஆத்திரப்பட்டா எப்படி? இவங்கிட்ட என்ன பேச்சு? எல்லாரும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்ப வாங்க, எல்லாரும் போ. சார், சார் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்க. எல்லாரும் கோமா இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இட்ஸ் ஆல் ரைட் மேடம். புதுசா ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் நாங்க ஒருத்தரை நம்பணும், அவன் கழுத்து அறுத்துட்டான். அதனால இன்னொரு ஏற்பாடு செஞ்சுட்டோம். ப்ளீஸ் இன்னொரு 4 நாள் எனக்காக. சரி சரி மல்லி, நீ இப்ப எவ்வளவு தன்மையா பதில் சொல்ற? மோகனுக்கு அது தெரியலையே. அவர் சுபாவமே எப்படி? உங்க பணத்துக்கு நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த பாருமா, உன் முகத்துக்காக போறோம். ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன் எடுப்போம். வாங்க போலாம். வாங்கின படத்தெல்லாம் குடிச்சு கும்மாலம் போட்டு அழிச்சாச்சு. 2 நாள் தவணை வேற கேட்டீங்களே, நோட் அடிக்க போறீங்க. அதுதான் என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன, ஊரை விட்டு ஓடி போக சொல்றியா? அது வேடித்தனம். நமக்கு உதவி செய்ய மத்த விஜய் கிட்ட இருந்தே மிருகங்களை கொண்டு வரணும். எப்படி? அவனுக்கு அம்மானா உயிர். போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன். இத பாத்தீங்களாடா? இது என்ன புது மாதிரியான மிருகமா இருக்கு? இந்த மாதிரி மிருகத்தை நான் காட்டுல பார்த்ததே கிடையாதுங்க. ஐயோ டே மடியனங்களா, இது மிருகம் இல்லடா, எறும்பு பொறி. இது ஒரு நிலத்துல பதிச்சு வச்சிடணும். தப்பி தவிர மிருகங்கள் இதுல கால் வச்சுட்டா அவ்வளவுதான். நல்லாவே பிடிக்குதுங்க. டேய் எவன இத பாருங்க, மிருகங்க எங்க நடமாடுதோ அங்கெல்லாம் இதை பதிச்சு வச்சிருங்க. ஓகே? சரி. சார் சார், அம்மாவை பாம்பு கடிச்சிருச்சு. இப்ப கோயில் இருக்க வச்சிருக்கோம். விஜய், என்னடா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கேன். உங்களுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு நம்ம என்ன சொன்னா? எனக்கா பாம்பா? அவன் வேணும்னே சொல்லியிருக்கான் போல இருக்கு. சரி, நீங்க ஜாலியா வீட்டுக்கு போங்க, நான் இப்போ வந்துடுறேன். விஜய் வரதுக்குள்ள சீக்கிரமா கடத்தி கொண்டு போங்க. சீக்கிரமா கொண்டு போங்க. நேரடியா போகாம குறுக்குழியா போங்க. குயிக், கொண்டு போங்க.
போடா போடா சபையில கலையா போடா. ஓ கோபால் சுவாமி மகளா? வாமா, ஒரு தடவை போனா போகட்டுன்னு விட்ட, இனிமே விடுறது மடத்தனம். டேய், இவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளுங்கடா. நன்றி கெட்டவன. போடா 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 போங்கடா. சார், கரடி கோவில் பக்கத்துல சிங்கத்தை பார்த்தா நம்ம கந்தசாமி சொன்னா. அப்படியா? வெரி குட். நம்ம ஆளுங்களை அழிச்சுக்கிட்டு நீங்க அங்க வந்துடுங்க. ரைட். வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். ஏமா, ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு நாம ஜங்கல் கிங்க பார்க்க போறோம். லயன், சிங்கம், நான் அதை பிடிக்க போறேன். Wow, wonderful. Just a minute, I'll get my camera. Very snappy, very snappy. வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். என்னம்மா, என்ன வெற்றி? சிங்கத்தை பார்க்கணும், அதை படம் எடுக்கணும்னு எவ்வளவு நாளா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க மகன் இன்னைக்கு எனக்கு சிங்கத்தை காட்ட போறார். நானும் பிறந்தேன். ஹேமா, அதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இதுவரைக்கும் விருந்தாளியா தான் வந்து தங்கி இருக்கேன். இனி இந்த வீட்டுக்கு மருமகளாக போறேன். உன் வருங்கால கணவனோட விஷயத்துல நீயும் கொஞ்சம் அக்கறையோட இருந்தா அவனுக்கு நல்லது, உனக்கு நல்லது. என்ன சொல்றீங்க நீங்க? ஒண்ணுமில்ல, அவன் மிருகம் பிடிக்க போகாம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். வாட்? அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அவரோட வீரமும் தைரியமும் தான். அத போய் மாத்த சொல்றீங்களே, என்னத்த நீங்க? அந்த வீரமும் தைரியமும் பாவமான காரியங்களுக்கு பயன்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அத்தை, நீங்க ரொம்ப சென்டிமெண்டல் டைப். என்ன மாதிரி மாடர்ன் கேர்ள்ஸ்லாம் வாழ்ந்தா விஜய் மாதிரி ஒரு வீரனோட வாழணும் தான் ஆசைப்படுவாங்களே தவிர கோழையோட இல்ல. எதுக்கும் நீங்க சொன்னதை நான் மனசுல வச்சுக்கிறேன். நான் சொல்றத நீ ஒப்புக்காக தான் ஒத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றதுல இருக்கிற உண்மைய நீயும் ஒரு தாயா தான் புரிஞ்சுக்குவேன். எல்லாம் சரித்த. கல்யாணம் நிச்சயமா ஆகிற வரைக்கும் பேசாம இருந்துட்டு இப்போ போய் இப்படி கட்டுப்பாடெல்லாம் விதிக்க ஆரம்பிச்சா என் மேல அவருக்கு கசப்பு தான் வரும். இப்ப மனக்கசப்பெல்லாம் வரலாம். ஆனா ஏதாவது விபரீதம் நடந்துடுச்சுன்னா வாழ்க்கையே கசந்துடும். ஞாபகம் வச்சுக்க. நந்தவனத்தில் வந்த குயிலே, எந்த மனத்தில் ரமாயிலே, நான் இருக்கையில் நடுக்கம் என்ன கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க, கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க, வாடி பைங்கிழி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி, வாடி பைங்கிழி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி, நந்தவனத்தில் வந்த குயிலே, எந்த மனத்தில் நின்ற மயிலே, நான் இருக்கையில் நடுக்கம் என்ன. காதலிக்கும் முந்தன் கண்ணன், கண்ணி வைக்கும் கலையில் மன்னன், வாலிபத்தில் துள்ளும் உள்ளம், வேட்டையிடச் செல்லும் வெல்லும், ஆசை இருந்தால் அச்சமின் பூங்கொடியே, புயலோடு குலவிட மலருக்கு துணிவில்லையோ, அநந்தவனத்தில் வந்த குயிலே, எந்த மனத்தில் நின்ற மயிலே, நான் இருக்கையில் நடுக்கம் என்ற கொள்ளையழகு இங்கு கொட்டிடக்க, பாட்டி பைங்கிழி
அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி நாதஸ்வரம் ஊதும் சிங்கம் தாளமிடும் யானை கூட்டம் வரவேற்கும் புலிகள் நின்று மணமாகும் திருநாளன்று காதல் நிலவும் மரங்களின் மேல் பரங்களிலே எனக்கென பிறந்தவள் உனக்கிது சரிப்படுமா அநந்தவனத்தில் அந்த குயிலே எந்த மனத்தில் நின்ற மயிலே நான் இருக்கையில் நடுக்கமென்ற கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க கொள்ளையழகு இங்கு கொட்டி கிடக்க பாடி பைங்கிடி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி பைங்கிடி அனுபவி ஏண்டி சிவந்தது பூவிழி பாப்பா 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 சீக்கிரம் You are perfectly all right now. Thank you, doctor. எல்லாம் உங்க கைராசி. No, no. உங்க அம்மாவுடைய பக்தியும் ஹேமாவுடைய பணிவிடையும் தான் நீங்க சீக்கிரமா குணமானது காரணம். எப்படியோ ஆண்டவன் காப்பாத்திட்டான். ஹலோ, குட் மார்னிங் டியர். எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு சர்க்கஸ் கம்பெனி யானை குட்டி வேணுமா? அது பிடிக்க போறேன். நீ வரியா? இங்க பாருங்க, உடம்பு குணமாயி முழுசா ஒரு நாள் ஆகல, அதுக்குள்ள போணுமா? ஏமா, இத்தனை நாளா நான் நரகத்துல இருந்த மாதிரி இருந்த, இப்பதான் என் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீ வர போறியா இல்லையா? இங்க பாருங்க, நானும் வர போறதில்ல, உங்களையும் அனுப்ப போறதில்ல. What do you mean? என்ன சொல்ற நீ? காடு ரொம்ப பயங்கரமான இடம். நீங்க ஆபத்துகளை சந்திக்கிறதுல தான் எனக்கு ஆனந்தம் உனக்கு தெரியாதா ஹேமா? அந்த ஆனந்தத்தை இதுவரைக்கும் அனுபவிச்சது போதும், இனிமே வேண்டாம்.
அன்னைக்கு சிங்கத்தோட போட்ட சண்டைய பார்த்து என் புலிக்குட்டி பூனைக்குட்டி ஆயிடுச்சோ? ஏமா நான் அதுல என்ன சத்தா போயிட்டேன், பொழிச்சு எந்திரிக்கல. செத்து போயிடுச்சது நீங்க மட்டும் இல்ல விஜய், உங்க அம்மாவும் நானும் கூட தான். அதனாலதான் முடிவு பண்ணிட்டேன் உங்களை காட்டுக்கு அனுப்புறது இல்லைன்னு. அது நடக்காது. எனக்காகவாவது நீங்க இந்த தொழிலை விட்டுத்தான் ஆகணும். முடியாதுன்னா நம்ம கல்யாணத்தை பத்தி நான் மறுபடியும் யோசிக்க வேண்டி வரும். ஓகே, தாராளமா யோசி. ஒரு 100-150 வருஷம் யாராவது நிச்சயமா உயிரோட இருப்பாங்கன்னு தெரிஞ்சா அவனையே கட்டிக்க. விஜய், என் முடிவு ஒண்ணுதான். என் தொழிலுக்கு அப்புறம் தான் நீ, காட்டுக்கு அப்புறம் தான் வீடு. விஜய், நான் சொல்றதை கேளு. நானும் மிருகங்களை வாங்கி விற்கிற தொழிலை நிறுத்துறதா முடிவு கட்டிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகம் கோபாலசாமி சார். நான் ஒரு தாய்க்கு புள்ளியா இருக்க வரைக்கும் என்ன வச்சு லாபம் சம்பாதிச்சுங்க. ஆனா மகளுக்கு கணவனா வரப்போறேன் தெரிஞ்சதும் மக மேல பாசமும் நான் செய்யற தொழில் மேலும் பயம் வந்துருச்சு. Am I right? என்னை பத்தி நீ என்ன நினைச்சாலும் சரி, நீ செய்யற தொழில் ரொம்ப ஆபத்தானது. செத்த பணத்துக்கு மட்டும்தான் ஆபத்தே வராது அங்கிள். ஒரு பணம் மாதிரி வாழ்க்கை நடத்த நான் தயாரா இல்ல. விஜய், அம்மா சொல்றது கேளுங்க. எனக்கும் ஹேமாவுக்கு நடக்க போற கல்யாண ஏற்பாடு எல்லாம் இம்மிடியேட்டா நிறுத்த சொல்லுங்க ப்ளீஸ். விஜய், ப்ளீஸ். விஜய். அத்தை, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலாவது அவர் மனசு மாறுவாருன்னு நினைச்சேன். விபரீதமா முடிஞ்சிருச்சு. கவலைப்படாதே ஹேமா, என்னோட பிரார்த்தனை அவனோட மனசை நிச்சயமா மாத்திடும். இத பாருங்க, ஹேமா வழிச்சிட்டு போய் கல்யாண விஷயங்களை எல்லாம் கவனிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். குட், வெரி குட், நல்லா இருக்கு. இப்போ இந்த மூங்கில் சட்டை புல்லெல்லாம் போட்டு நல்லா கவர் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். பரைய பரைய. சீக்கிரம் சீக்கிரம். அது கொஞ்சம் தெரியுது பாரு. புல் போடு, சரி பண்ணத. சரி விடு. இப்ப நீங்களா பரம்பரை இருக்கீங்க, ஏன் கூட தான் பார்க்கலாம். என்னடா ஒரு யானை கூட காணோம்? வாங்க டீ சாப்பிட்டு வரலாம். காம்.
God. நாம நினைச்ச மாதிரி யானை குட்டி கடிச்சிச்சு. இது சீக்கிரம் வெளியே எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. Okay. Come on, hurry up. கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. டிரைவர், வீட்டுக்கு போகலாம். ஏண்டா ஃபூல், உனக்கும் பொண்டாட்டிக்கும் தகராறுனா குழந்தைய கொண்டு போய் வச்சுக்கிறதா? நீ குழந்தை பட்டுச்சட்டியை தைச்சு போடலாம், பன்னீர்லயே குளிப்பாட்டலாம். ஆனா தாய்ப்பால் அது தாயால மட்டும்தான்டா கொடுக்க முடியும். குடுறா குழந்தைய விளையாடுறான். குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியலைங்க, அதுதாங்க கொண்டு போனேன். உன் குழந்தைய பிரிஞ்சு உன்னாலே இருக்க முடியல. 10 மாசம் சுமந்து பெற்ற தாயால எப்படிடா இருக்க முடியும்? பாத்தியா, உன்கிட்ட இருக்கும்போது ஓயாம அழுதுகிட்டு இருந்த குழந்தை தாய்கிட்ட போன உடனே எப்படி அமைதியா இருக்கு பாரு. ஆமாங்க, இனிமே அப்படி செய்ய மாட்டேங்க. நீங்க புருஷன் பொண்டாட்டிங்க, அடிச்சுக்குவீங்க, சேர்ந்துக்குவீங்க. உங்க ரகளையில குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. ரைட்? சரிங்க. போங்க போங்க. அம்மா வணக்கம். வணக்கம். விஜய், ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுட்டேன். நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யற ராமு இல்ல முட்டாள்தனமா? எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்ப்பா. இதே மாதிரி இன்னொரு நல்ல காரியம் செஞ்சுட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன சொல்லுமா? தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு தவிக்கிற அந்த யானை குட்டிய அதோட தாய்கிட்ட சேர்த்துடுப்பா. ஐயோ, ஆரம்பிச்சிருக்கா பழைய பல்லவிய? அம்மா, மிருகங்களோட அதிகமா பழகினா சொல்றேன், அதோட துயரம் எல்லாம் ஒரு நாள் 2 நாள் தான். வெள்ளோ கரும்பு தாராளமா போட்டா தாயை மறந்துட்டு ஆடோ ஓடோ சந்தோஷமா இருக்கும். நீ சொல்ற அதே வார்த்தையை நானும் சொல்றேன். நீ கரும்ப கட்டுக்கட்டா போடலாம், வெல்லம் கட்டி கட்டியா கொடுக்கலாம். ஆனா தாய்ப்பால் அத உன்னால தர முடியுமா விஜய்? அம்மா, அது விஜய், இதுவரைக்கும் பல தடவை சொல்லிட்டேன், நீ கேட்கல. இப்ப கண்டிப்பா கேட்கல. அந்த குட்டி யானைய தாய்கிட்ட விட போறியா இல்லையா? அம்மா, அந்த குட்டி யானைக்கு நான் பணம் வாங்கிட்டேன், நாளைக்கு காலையில அனுப்பி ஆகணும். அதுக்குள்ள என்ன வாடகைக்காரர்கிட்ட நாளையும் கெட்டு போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த குட்டியை தாய்கிட்ட சேர்க்க முடியுமா முடியாதா? அது கஷ்டமா? ஓஹோ, அப்படின்னா இன்னையில இந்த தாய் முகத்துல நீ முழிக்க கூடாது, அவக்கால நீ சாப்பிடக்கூடாது, அவகிட்ட நீ பேசவும் கூடாது. அப்பதான்டா அந்த குட்டி படுற வேதனை உனக்கு நல்லா புரியும். சொல்றது கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. பத்திரமா சர்க்கஸ் கம்பெனில கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க கிட்டே ரசீட் வாங்கிட்டு வா. ஓகே? சரி சார். சீக்கிரம் முதலாளி கூட்டிட்டு வா. ஓடு.
யானை சீக்கிரம் கொண்டு போங்க. அந்த தாயானை சும்மா விட்டு வைக்க கூடாது. விஜய், விஜய், அம்மா பாத்தியாடா என்ன ஆச்சுன்னு? பிள்ளையை இழந்த ஒரு தாயோட கொதிப்புதான் என்ன உன்கிட்ட இருந்து பிரிச்சிடுச்சு. அம்மா அப்படி சொல்லாதீங்க. என்கிட்ட இருந்து உங்களை எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. பிரிக்கவும் விட மாட்டேன். இல்லை விஜய், எனக்கு நேரம் வந்துடுச்சு. அம்மா என் கண்ணு முன்னாலே உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது என்னால ஒண்ணும் செய்ய முடியாம போச்சு. விஜய், விஜய். அம்மா என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. வந்துடுச்சு. விஜய், எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியா? சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அந்த யானையை சுட்டு தள்ளட்டுமா இல்ல அந்த யானை கூட்டத்தையே ஒண்ணும் இல்லாம ஒழிச்சு கட்டட்டுமா? விஜய் சொல்லுங்கம்மா. நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. இந்த மிருகம் பிடிக்கிற பாவத்தொழிலை விட்டுடு. தாயை பிரிஞ்சு தவிக்கிற அந்த யானை குட்டிய அதோட தாய்கிட்ட சேர்த்துடுப்பா. அம்மா அப்பதான் உன் தாயோட ஆத்மா சாந்தி அடையுப்பா. சரிம்மா, சத்தியமா நீங்க சொல்றது செய்யறேம்மா. சத்தியமா. அம்மா அம்மா சிறுகொடிந்த கிள்ளை
மிருகமோ தாயில்லாமல் ஏது மண்ணில் தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது அன்னை சொன்ன வார்த்தை என்று நினைவில் வந்தது அன்பு என்ற சொல்லே தாயின் வடிவில் வந்தது எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே மகன் நீரில்லாத மீனோ வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உன் மகன் நீரில்லாத மீனோ மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓர் ஆலயம் அன்னை ஓர் ஆலயம் விஜய் விஜய் நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க மனசை தேத்திக்கங்க என் அம்மாவை கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. என்ன சொல்றீங்க? அந்த குட்டி யானைய எப்படியாவது கொண்டு வந்து அந்த தாயானை கிட்ட சேர்த்து வைக்கணும். அப்பதான் எங்க அம்மாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். விஜய், அந்த யானைக்குட்டியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அது எங்க இருக்குதோ எப்படி இருக்குதோ தெரியலையே. அங்கிள், அது எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அதை கொண்டு வந்து தாயானை கிட்ட சேர்த்தே ஆகணும். அதுதான் என்னுடைய லட்சியம். அப்படின்னா நானும் உங்களோட வரேன்.